எல்லாருக்குமே வணக்கம். தற்போது நம்ம சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இல்ல அனைத்து தளங்களிலும் வாழை திரைப்படத்தை பற்றி விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கு. அதாவது வாழை திரைப்படம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு, ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா நம்ம மாரி செல்வராஜ் அவர்களா இருக்கட்டும், பா ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், என்ன சின்ன வயதுல ஒடுக்கிட்டாங்க, என்ன சின்ன வயசுல இது போல அமைக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் எடுப்பாங்க. இந்த வாழை திரைப்படமும் அதற்கு வந்து ஒரு விதிவிலக்கு இல்லை. அந்த படத்துல அது மாதிரி ஒரு காட்சிகள்லாம் நிறைய இடம் பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது மாரி செல்வராஜ் ஏஜில் ஒரு 36-40 வயசில் உள்ள அனைவருமே இளம் வயதில் அவங்க வந்து டைரெக்டாக வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு படிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு அது மாதிரி வாழ்க்கையை நடத்தினவங்க கிடையாது. அனைவருமே அவங்களுடைய நிலத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை மற்றவங்க நிலத்தில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உதவியாக அவங்களுடைய குழந்தைகள் வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை வீட்டு வேலை பார்ப்பாங்க. அனைத்து குழந்தைகளுமே அதாவது 36-40 வயசு 50 வயசில் உள்ள எல்லாருமே அவங்க குடும்ப சூழ்நிலை அப்போ பொருளாதார நிலையை பார்த்து எல்லா குடும்பத்தில் உள்ளவங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கல்லை பிடுங்குறான்னா அந்த கல்லை வந்து பிடுங்கிறதுக்கு ஹெல்ப்